1947 இந்திய சுதந்திரத்தின் போது 565 பிரின்ஸ்லி ஸ்டேட்டு மொத்தமா இருந்தது. அதுல 548 பிரின்ஸ்லி ஸ்டேட் ஹிந்து மதத்தை, சனாதன தர்மத்தை ஆட்சி மதமாக, அரச தர்மமாக கொண்ட ராஜ்யங்கள். ஆனால் நாடாக உருவாகும் பொழுது பல்வேறு காரணங்களினால் பிற்காலத்திலே மதச்சார்பற்ற என்கின்ற வார்த்தை அரசியல் சாசனத்தில் சேர்க்கப்பட்டு மொத்த 548 ஹிந்து பிரின்ஸ்லி ஸ்டேட்டும் அந்த ஸ்டேட்டோட லேண்டு, பாப்புலேஷன் எல்லாமே செக்யூலர் நேஷனா மாறுது. ஸோ ஆழ்ந்து புரிந்து கொள்ளுங்கள். வரலாற்றை உங்கள் முன் விரித்து வைக்கின்றேன். அதுதான் இப்ப நான் செய்யற வேலை. அதனால சனாதன ஹிந்து தர்மம் அழிவற்றது. ஆனால் சனாதன ஹிந்து தர்மத்தை வாழும் மக்களை அழிக்க முடியும்.